ஹலோ கைஸ், சிஓசியில் கிளான் வார் லீக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வாங்க அட்டாக் பார்க்கலாம். டவுன் ஹால் மட்டும்தான் 15 லெவல். என் பேஸ் எல்லாம் 14 லெவலுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ட்ரூப்ஸும் அதே தான். அப்போ நம்ம 14 லெவல் விட்டு அட்டாக் போடுற ஆரம்பிச்சிடலாம். இந்த அட்டாக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னாக தான் இருக்கும். கியூனை வச்சும் வச்சு வவ்வால் ஸ்பெல்லு வச்சு போட போகிறோம். நம்ம பார்க்கலாம். பேஸ் ஈஸியாக தான் இருக்குது. ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கியூனை வச்சு கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். உள்ள வந்து எங்கள் அப்பா வேறு ஆரம்பிச்சிட்டாரு. மேக்ஸிமம் உள்ளே போடுறதா கியூனை வச்சு மேட்றேன். யாரோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். நமக்கு ஒரு டீம் சிக்கிடுச்சு. ட்ராகனை வச்சு அப்புறம் கழு தூக்கி அடிக்கிறத வச்சு லெஃப்ட் சைடு கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளே ரைட்டில் கியூனை வச்சு வந்துடலாம் ப்ரோ. கியூனுக்கு வார்டன் பவர் போட்டாச்சு. கொஞ்ச நேரத்தில் தாக்கு பிடிக்கும். சாகாமல் இருந்தால் சரி தான். மெயின் ட்ரூப்ஸ் மொத்தமாக நம்ம முடிச்சு வச்சாங்க. மெயின் டிஃபென்ஸ் நம்ம அடிக்கிற டிஃபென்ஸை மெயினாக நம்ம எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்பெல்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுனா வீட்டையும் சேர்த்து முடிச்சிடலாம். ஆனால் ஃப்ரீசர் ஸ்பெல்ஸ் எல்லாத்தையும் நமக்கு தேவை தான். வவ்வால் ஸ்பெல் இருக்கிறதுனால நமக்கு அது போட்டு தான் ஆகணும். ராணியே 30% மேலே அடிச்சிட்டா. வீட்டையும் முடிச்சிட்டா. ஈஸி நமக்கு. நிற்போம் விச் இறக்க ஆரம்பிச்சிடலாம். விச் அட்டாக்கோட ஸ்பெஷாலிட்டி அதுக்கு மெயினாக ஸ்பெல் தேவையில்லை. அதுக்கு அதை அடிக்கிற டிஃபென்ஸை மட்டும் முடிச்சிட்டோன்னா அதுக்கு ஸ்பெல்லே நமக்கு தேவையில்லை. அதான் கர்டன்ஸ் டிஃபென்ஸ்னு அது ஒரு கர்மம் இருக்குது. அது கொத்தோடு எல்லாத்தையும் அடிக்கும். அதை மெயினாக முடிச்சிட்டோம். ஈகிள் டவர் தான் இருக்குது. அதையும் மூலமாக அடிச்சுக்கலாம். ராஜா இருக்கான். ராஜா ராயல் சாம்பியனும் இருக்கான். அவனை வச்சு இந்த பக்கம் போந்துக்கலாம். ஸ்பெல்ஸ் போடுற கரெக்டாக இருக்குது. விசார் ராயல் சாம்பியன் அடிக்கும்போது நம்ம விச் ஸ்பெல்லை தூக்கி அடிச்சுக்கலாம். ஓகே, உள்ளே வீட்டுட்டு போய் ராஜாட்டி வாங்கி செத்துட்ருக்கான். ஸ்பெல்ஸ் நல்லாவே இருக்காது ப்ரோ. பாய்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ நினச்சேன் நீங்கள் நம்ம டவுனால் ஏதோ பெருசாக இருக்கனால ஈஸியாக அடிச்சிடலான்னு. இதுக்கே தண்ணர் வந்தாங்க. அடிச்சுக்கலாம். பிளானிங் தான் கைஸ். பிளானிங் இருந்துச்சுனாலே ஈஸியாக அடிச்சுக்கலாம். ரொம்ப யோசிச்சு பிளான் போட்டால் அது ஈஸியாக புஷ்ஷுன்னு போயிடும். நிறைய ஓட்டி நம்ம எல்லா இடத்துல ட்ரை பண்ணுற இதாக இருந்துச்சுன்னா, ஈஸியாக போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அது போடலாம். ஃபஸ்ட்டு ட்ரையில் போடுற இதெல்லாம் மேக்ஸிமம் எனக்கு ஃபெயில் ஆகிட்டு தான் இருக்கும். அது எப்போவுமே ரெகுலராக போட்டு கரெக்டாக எனக்கு இதானனால இந்த அட்டாக் நான் போடுறேன். நல்லா ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கரெக்டாக சொல்லப்போனால் இது வந்து 13, 14 டவுனாலுக்கு போகலாம். 15க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு வரதெல்லாம் 15 பேஸாக ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஈஸியாக அடிச்சிடுவானுங்க. 15க்கு நான் வேறு ஒரு அட்டாக் நான் ஐயோ 1% மிஸ்ஸு. பரவாயில்ல கைஸ், அட்டாக்ஸ் நல்லா இருக்கு.